அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல் இஜ்மா வல் கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்திலே ஒரு அம்சமாக திகழக்கூடிய, மார்க்கத்தை விளங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக திகழக்கூடிய அந்த இஜ்மா வல் கியாஸை இன்றைக்கு சர்வசாதாரணமாக இஜ்மா என்பதை கிடையாது என்று மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். கியாஸ் என்பதை கிடையாது என்று மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, இஜ்மாவை பற்றி என்னன்னே படிக்கலை. இஜ்மானா என்ன, எதை பற்றி சொல்கிறாங்க, அறிஞர்கள் மத்தியில் எதில் முரண்பாடு இருக்குது, எதில் முரண்பாடு இல்லை என்று எதையுமே படிக்காமல், அதாவது மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாத திறமையின் மூலமாக இஜ்மாவை இல்லை என்று நிரூபணமாக பேசி, அதே போல் அறிஞர் மக்கள் எந்த விஷயத்தை எப்படி சொன்னாங்க என்பதையெல்லாம் முறையாக படிக்காமல், அதை தப்பும் தவறமாக அதை அவதூறாக சொல்லி மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு விஷம பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, முதல்ல இஜ்மான்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், பொதுவாக இஜ்மாவுக்கான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால் ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம். இத்தஃபக அல் ஐம்மத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபடுதல், அலா ஹுக்மின் ஷரஈன், மார்க்க சட்டத்திட்டத்தின ஒரு மார்க்க விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், எல்லாருமே ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதுதான் இஜ்மான்னு சொல்லப்படும். இஸ்லாமிய அறிஞர்கள்னால் யார்? சஹாபாக்களை துவங்கி இதுவரைக்கும் உள்ள நேர்வழியை பின்பற்றக்கூடிய அறிஞர்களாக அறியப்பட்ட அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த இஜ்மாவை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு அம்சமாக இருக்கிறது. முதலாவது என்னன்னு சொன்னால், இஜ்மா எக்காலத்திலும் மாறுபடாத ஒரு இஜ்மா இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பொதுவான அமல்கள் இருக்கா இல்லையா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற அமல்களில் அந்தந்த விஷயத்தை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் இஜ்மா என்பது உண்டு. இதுக்கு இஜ்மாவை பற்றி தப்பு தவறுமாக சொல்லக்கூடிய முதலாவது வாதம் என்னவென்று சொன்னால், இஜ்மா என்பது பொய், இஜ்மா கிடையாது. அதாவது சஹாபாக்கள்லாம் என்ன செய்யலை, எந்த விஷயத்தில் ஒன்றுபட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் கூடி எல்லாரும் இருந்து ஒரே இடத்துல ஒன்றுபட்டாங்களா? அது சாத்தியப்படுமா? சஹாபாக்கள் எல்லாரும் ஒரே சமயத்தில் ஒன்று கூட முடியுமா? எல்லாரும் வெளியே வியாபாரத்துக்கு போனாங்க, எல்லாத்தையும் ஒன்று கூட்டக்கூடிய அந்த அங்கே காலச்சூழல் கிடையாது அப்படிங்கிற வாதத்தை வைப்பாங்க. அன்பாந்தவர்களே, அப்போ இஜ்மாவை பற்றி என்னன்னே தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க. நம்ம யாராவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் முக்கியமான மார்க்க விஷயத்தில், அதாவது என்றைக்கும் மாறாத விஷயம், மாறக்கூடிய விஷயம் என்பது உண்டு. இப்போ தற்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, அது ரெண்டாவது விஷயம். முதலாவது என்னன்னு சொன்னால், மாறாத விஷயத்தில், இப்போ தொழுகை, ஜக்காத், இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எக்காலத்திற்கும் மாறாதோ அந்த விஷயத்தில் சஹாபாக்கள் எல்லாரும் உட்காந்து ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் இஜ்மாவா ஆனாங்க, எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க புதுசாக அப்படி நம்ம எதாவது சொன்னோமா? அப்படி அறிஞர்களாக சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நம்ம சவால் விட்டு சொல்கிறோம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் மார்க்கத்தில் எதையும் மாற்றலை. நம்ம அப்படி சொல்ல வரல. நம்ம சொல்கிறதே இஜ்மான என்னன்னே படிக்காமல், அதை ஆராயாமல், அதை உள்வாங்காமல் தவறாக சித்தரிக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் யார் என்ன செய்யலை, புதுசாக மார்க்கத்தில் ஒன்று உருவாக்கலை. மாறாக இஜ்மான என்ன, ஹதீஸில், குர்ஆனில் நமக்கு நேரடியாக அந்த வாசகம் இருக்காது. அப்போ என்ன செய்வோம், சஹாபாக்களை பார்ப்போம். சஹாபாக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை அதை பின்பற்றி இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸை, அந்த வசனத்தை, எந்த ஹதீஸை நேரடியாக நம்ம புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் வார்த்தை இல்லாமல் இருக்கும், முழுமையாக அந்த விளக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், மூடலாக இருக்கும். ஆனால் ஹதீஸில் தான் இருக்கும், மூடலாக இருக்கும், வசனத்தில் இருக்கும், மூடலாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் நம்ம பார்க்கும்பொழுது, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்வோம். அந்த ஹதீஸை, அந்த வசனத்தை விளங்குவதற்கான விளக்கம் தான் எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால், ஒரு வசனத்தை, ஒரு ஹதீஸை நம்ம வேறு மாதிரி விளங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வேறு மாதிரி நாம விளங்குவது நம்முடைய சுய விளக்கத்தை திணிக்கக்கூடியதாக வந்துடும் என்கிறா என்ன செய்வோம், நம்ம சஹாபாக்களை நம்ம பார்ப்போம். அப்போ உதாரணமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. அதாவது நம்ம தொழுகையில் இமாம் சப்தம் வீட்டு ஆமீன் சொன்னால் ரசூல் ஆமீன் சொன்னாங்க. ஆமீன் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க, சத்தம் போட்டு சொல்லணுமா? ஹதீஸில் வார்த்தையை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தொழுகையில் எல்லா விஷயத்திலும் பின்பற்றி தொழக்கூடியவங்க அவங்க அமைதியாக தான் என்ன செய்வாங்க, தன்னுடைய தஸ்பீகளை ஓதுவாங்க.
ஆனால் இங்கே இமாம் சத்தம் விட்டு ஆமீன் சொல்லும்போது சத்தம் விட்டு சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அதுக்கு தெளிவான சான்று இருக்கணுமா இல்லையா? ஹதீஸில் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சஹாபாக்களை பார்க்குறோம். சஹாபாக்கள் எல்லாரும் அப்படி தான் அதை பின்பற்றினாங்க, சத்தம் போட்டு தான் சொன்னாங்க, நம்ம செய்திகளை பார்க்குறோம். அப்போ சஹாபாக்கள் மூலியம் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்போ ஹதீஸில் நேரடியாக இல்லாத பொழுது என்ன செய்வோம்? சஹாபாக்களை பார்த்து அதை புரியும். ஏன்னா சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். இப்படி தான் நம்ம சஹாபாக்களை பார்க்குறோமே தவிர, அப்புறம் அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இப்போ ஆமீன் சொல்கிற விஷயமா இருந்தால் இதில் ஹதீஸில் இல்லை, சஹாபாக்கள் எல்லாரும் சத்தம் விட்டு தான் ஆமீன் சொன்னாங்கன்னு இருக்குது. அப்போ இது எல்லாமே சஹாபாக்கள் ஒன்றுபட்ட கருத்து இஜ்மான்னு சொல்கிறோம்னா, இது ஹதீஸுகளை இல்லாத விஷயத்தை சஹாபாக்களாக ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் புதுசாக உருவாக்குனதா? நிச்சயமாக கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தே சஹாபாக்கள் அப்படி தான் பின்பற்றி வராங்க. எனவே தான் எந்த சஹாபாக்கள் முரண்படல்னு பார்க்குறோம். ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னா சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? முரண்பட்டாங்கன்னு இருக்குது ஹதீஸில் தெளிவாக நம்ம பார்க்குறோம். அப்போ சஹாபாக்கள் முரண்படாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்லுது? இது இந்த ஹதீஸ் வசனம் இப்படி தான் விளங்கப்பட வேண்டும் என்று அந்த நமக்கு தெளிவாக சான்றாக இருக்கிறது. அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ இதைத்தான் நம்ம இஜ்மான்னு சொன்னோமே தவிர சஹாபாக்கள் எல்லாரும் கூடி உட்காந்து ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் ஒன்று உருவாக்குனாங்க, புதுசாக ஒன்றுபட்டாங்க, அப்படி எதுவுமே நம்ம சொல்லலை. அப்படி ஒன்றுபடவும் முடியாது. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்ததுக்கு மாற்றமாக சஹாபாக்கள் நிச்சயமாக ஒன்றுபட மாட்டாங்க. இதுதான் இஸ்லாமிய உலகத்தினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இஜ்மானா அப்படித்தான் அப்படின்னு இவங்களாக தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க? இஜ்மாக்கு மாற்றமாக பேசுகிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் எதுலையும் தனிப்பட்டு அவங்க ஒன்றுபடலை. மாறாக ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து அப்படித்தான் செயல்பாட்டில் இருந்தது நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். நம்ம ஜக்காத் இருக்குது, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பி தரணுமா வேணாமா அப்படிங்கிறதுல கொடுத்ததுக்கு சேர்த்து கொடுக்கணுமான்னு ஹதீஸில் நேரடியாக கிடையாது, மறைமுகமாக இருக்குது. மறைமுகமாக நான் சொல்ல முடியும். ஆனால் இலகுவாக நம்ம இந்த விஷயத்துக்கு தீர்வு சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் எல்லாரும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, இஸ்லாமிய அறிஞர் யாரும் என்ன செய்யலை, முரண்படலை அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ ஒரு வாழ்க்கை விஷயத்தில் ஆராய்ந்து ஹதீஸில் இருக்கா இல்லையா உள்ளே போய் டீப்பாக ஆராய்ந்து அங்கே மிகப்பெரிய அங்கே ஆய்வு செய்வதற்கு பதிலாக சஹாபாக்கள் அறிஞர் யாரும் முரண்படலை, இது இஸ்லாமிய சமுதாய உம்மத்தை அப்படியே தான் பின்பற்றி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதான் அது மார்க்கமாக இருக்கிறது. அதில் யாரும் என்ன செய்ய முடியாது? புதுசாக ஒன்று உருவாக்க முடியாது. மார்க்கத்தில் புதுசாக ஒரு கருத்து வராது. இது நம்ம முதலாவது புரிய வேண்டும். அதாவது மார்க் என்பது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ ஜக்காத் விஷயத்தில் கொடுத்ததுக்கு சேர்த்து தான் கொடுக்கணுமா இல்லை கழிச்சிட்டு கொடுக்கணுமான்னு பார்க்கும்பொழுது ஹதீஸில் கிடையாது. கொடுக்கறதுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லைன்னு ஹதீஸில் இல்லை, கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸில் கிடையாது, மறைமுகமாக கொடுக்க வேண்டும் என்று இருக்குது. அப்போ மேலோட்டமாக பார்க்கும்பொழுது சஹாபாக்கள் துவங்கி இது வரைக்கும் இஸ்லாம் எந்த அறிஞர் என்ன செய்யலை, இந்த கொடுத்ததுக்கு சேர்த்து நீங்கள் கொடுக்குன்னு தான் சொன்னாங்க, கொடுத்ததுக்கு சேர்த்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு எந்த அறிஞரும் சொல்லவே இல்லை. அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ இதில் உலகத்தில் பார்த்தோம் சொன்னால் யாராவது வடிகட்டவங்க முரண்பட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னால் இந்த தமிழ் உலகத்தில் இந்த பிஜேங்கிற நபரை தவிர வேறு யாருமே இஸ்லாமிய வரலாற்றில் அறிஞர் என்று அறியப்பட்டு யாரும் முரண்படலை. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? நாங்கள் தான் இன்றைக்கி ஆய்வு செஞ்சு ஜக்காத்தை சரியாக நடைமுறைப்படுத்துகிறோம், சஹாபாக்கள் இருந்து இது வரைக்கும் யாருமே என்ன செய்யலை, இதில் முரண்படாமல் இருந்தாங்களா இல்லையா? அப்போ யாருமே என்ன செய்யலை, இது தவறாக பின்பற்றிட்டாங்க, அவங்க சரியாக நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிற பாரதூரமான கருத்தை விதைக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய உம்மத்தை ஃபுல்லாக நல்லா வழிகேட்டில் வைப்பானா? இப்போ சத்தியத்தில் ஒரு கூட்டம் இல்லாமல் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னால் சத்தியத்தில் கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சத்தியத்தில் ஒரு கூட்டம் இல்லாமல் போயிடுச்சா? அல்லாஹ்வுடைய அதாவது இந்த இஜ்மாவுக்கு ஆதரத்தை பார்க்கும்போது நம்ம திரும்பி சொல்லுவோம். அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சமுதாயத்தை இன்னல்லாஹ் லா யஜ்மிஉ உம்மத்தி அலா ضலாலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய சமுதாயத்தை வழிகேட்டில் ஒன்றும் சேர்க்க மாட்டாங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சமுதாய மக்கள் வழிகேட்டில் இருந்தாங்களா? அப்போ கிடையாது. அப்போ நம்ம பார்க்குறோம் சஹாபாக்கள் இமாம்கள் எல்லாம் ஒருமித்து இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ ஒருமித்து இருந்தாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அதுக்குன்னு ஆதாரம் அப்படிலாம் கேட்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த பேசிக்கை நம்ம புரியணுன்ற இஸ்லாமிய சமுதாய அறிஞர்கள் ஒருமித்து இருந்தாங்கன்னு சொன்னால் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் முரண்பட்ட கருத்தை சொல்லவே இல்லை. இது வரைக்கும் முரண்பட்ட கருத்தாக யாருமே பதிவு செய்யலை. எத்தனையோ அறிஞர்கள் முன் சென்ற காலத்தில் சொன்ன செய்திகள் அவங்க மாணவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் அவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஹதீஸ்களை அதாவது தொகுத்து அதற்கான விளக்கங்களை கைப்பட எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட காலச்சூழலில் இப்போ நம்ம பார்க்குறோம், எந்த அறிஞரும் என்ன செய்யலை, இதில் எந்த அறிஞர்களும் இதில் முரண்படவில்லை என்பதுதான் இதற்கான ஒன்றுபட்டதற்கான ஆதாரமே தவிர இதுக்கு தனி ஒரு ஆதாரத்தை எடுத்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் யார் முரண்படாமல் இருந்தாங்கன்னா அது ஒன்றுபட்டதாகிடுச்சு. இதில் இதை புரிகிறதுக்கு இதை விளங்குறதுக்கு மிக சிரமமான ஒன்று கிடையாது. இப்போ அன்பார்ந்தவர்களே, என்றாலும் கூட அறிஞர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எந்தெந்த விஷயத்தை அறிஞர் ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பல அறிஞர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து இது வரைக்கும் சமீப காலம் வரைக்கும் எல்லா அறிஞர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கிதாபு போட்டு இந்தந்த விஷயத்தில் ஒன்றுபட்டாங்க, யார் முரண்படலைங்கிறத தெளிவாக என்ன செய்வாங்க பார்த்து அவங்க எல்லா காலத்தையும் ஆராய்ந்து அது எழுதப்பட்டிருக்குது.
அல் இஜ்மான்னு சொல்லி தெளிவாகவே புத்தகம் நிறையா போடப்பட்டிருக்கு. அப்போ எதையுமே இவங்க என்ன செய்யலை, படிப்பது கிடையாது. படிக்காமல் என்ன செய்கிறாங்க, அது எப்படி சஹாபாக்கள் ஒன்றுபட்டால் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் லாஜிக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு மடத்தனமான வாதத்தை அங்கே வைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ வந்து சஹாபாக்கள் யாரும் புதுசாக ஒன்றுபடலை, ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து எப்படி அது பின்பற்றப்பட்டு வந்ததோ அதை தான் சஹாபாக்கள் பின்பற்றுறாங்க. அதை தான் வாழடி வாழையாக அறிஞர் பெருமக்கள் ஒரே மாதிரி ஒருமித்து யாரும் முரண்படாமல் பின்பற்றி வந்தாங்க. யாரும் முரண்படலை. அப்படி இருக்கும் பொழுது இதில் நம்ம என்ன செய்ய முடியாது, புதுசாக வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியும். அப்படி சொன்ன என்னாகும், மார்க்கத்தில் புதுசாக நாங்கள் விதைக்கிறோம் அப்படின்னு வந்துடும். இது வரைக்கும் யாருமே சொல்லாத கருத்து என்று நம்ம எப்படி சொல்கிறோம், அதுக்கு இன்னொரு சான்று இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஜக்காத் விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து யாருமே என்ன செய்யலை, கொடுத்ததுக்கு நீங்கள் சேர்த்து தரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. எல்லாரும் சேர்த்து தான் கொடுக்க சொன்னாங்க. அப்போ இதில் வந்து சஹாபாக்கள் யாரும் முரண்பட்ட எந்த செய்தியுமே பார்க்க முடியாது. நம்ம ஜக்காத்தை பற்றி தனியாக நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், அதில் நம்ம தெளிவாக பேசுவோம். அதில் வந்து என்ன சொன்னால் சஹாபாக்களே முரண்படாமல் இருந்தாங்கன்னு சொன்னால், அப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, முரண்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் இருந்தது தான் மார்க்கம் போகுது. அப்போ சஹாபாக்களே முரண்படாமல் இருந்தாங்கன்னு சொன்னால், அப்போ எப்படி வந்து பின்னால் வந்து முரண்பட்டு இருப்பாங்க, மாட்டுக்கத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்தில் சஹாபாக்களே வந்து இல்லைன்னு சொன்னால், இவங்க சொல்லக்கூடிய கருத்து வரலாற்றில் பின்பற்றவே படலை அப்படிங்கிற கருத்தை நம்ம விளங்கலாம். இப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ இது சுய கருத்து, இவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் குர்ஆனில் இவங்களாம் விளங்குறாங்க அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ அன்பார்ந்தவர்கள், இப்படியாக நிறைய விஷயங்கள் என்ன செய்ய தொழுகையில் நம்ம பார்க்குறோம். தொழுகையில் வந்து சஜிதாவை விட்டால் என்ன செய்யணும், ஹதீஸில் கிடையாது. ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை செஞ்சு காமிச்சாங்க, ஆனால் மற்ற விஷயம் ஹதீஸில் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சஜிதாவை விட்டால் அந்த தொழுகையை ரக்காத்தை மீட்டணுமா, அல்லது தொழுகையே கூடாதா, அல்லது மறதிக்கான சஜிதா சஹு மட்டும் பண்ணால் போதுமா, அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது, ஹதீஸில் கிடையாது. இப்போ 2 சஜிதாலாம் ஒரு சஜிதா பண்ணிட்டார், ஒரு சஜிதா மறந்துட்டாருன்னு சொன்னால் என்ன சட்டம், ஹதீஸில் பார்க்க முடியாது. அதை ருக்கூடி தஸ்பீஹை விட்டுட்டார், அது என்ன சட்டம், அது எந்த இடத்துல வைக்கிறது, அந்த ருக்கூடி தஸ்பீஹை விட்டால் அந்த ரக்காத்தை மீட்டணுமா, அல்லது மறதிக்கான சஜிதா சஹு மட்டும் பண்ணால் போதுமா என்கிற சட்டத்தை நம்ம எப்படி எடுப்போம், ஹதீஸில் கிடையாது. அப்போ நிறைய விஷயங்கள் ஹதீஸில் இல்லாமல் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், இஸ்லாமிய உம்மத்து சஹாபாக்கள் இது வரைக்கும் எப்படி வந்து அதை புரிந்து கொண்டாங்க, எந்த இடத்துல வச்சாங்க, எதை எந்த இடத்துல வச்சாங்க என்பதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், வாழடி வாழையாக யாரும் முரண்படாமல் என்ன செய்கிறாங்க, அதில் முரண்பட்ட கருத்தை தெரிவிக்காமல் இருந்தாங்க. எனவே அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ வந்து சஜிதா விட்டால் என்ன செய்யணும், அந்த ரக்காத்தை மீட்டணும். ருக்கூடி தஸ்பீஹை விட்டால், சஜிதாவுடைய தஸ்பீஹை விட்டால் அந்த ரக்காத்தை மீட்ட தேவையில்லை. அது வந்து சஜிதா விடுற அளவுக்கு பாரதூரமான விஷயம் இல்லை. ஏன்னா அதில் அந்த மறதிக்கான சஜிதா சஹு மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற கருத்து வந்து எல்லாருங்கிற ஒன்றுபட்டு சொன்னாங்க. யாரும் முரண்படவில்லை என்பதான் அது ஒன்றுபட்டதற்கான அடையாளம். அப்போ அன்பார்ந்தவர்கள், இப்படி தொழுகையில் துவங்கி நிறைய விஷயங்களை வந்து ஹதீஸில் குர்ஆனில் சில விஷயங்களை பார்க்க முடியாது. அப்போ அதை என்ன செய்வோம், நம்ம அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி வந்து காலகாலமாக ஒரே மாதிரி பின்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை வச்சு நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போ இதுக்கு மாற்றமாக போனால் நம்ம சுய கருத்தை திணிக்கிறோம் அப்படின்னு வந்துடும். அப்போ சஹாபாக்கள் இருந்து இமாம்கள் இருந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்து சஹாபாக்கள் தப்பாக விளங்கிட்டாங்க, சஹாபாக்கள் தவறாக எல்லாமே பின்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் கருத்தை இந்த சஹாபாக்கள் இமாம்கள் என்ன முரண்படாத கருத்துக்கு மாற்றமாக நீங்கள் கருத்தை சொல்லி போட்டு அந்த கருத்தை தான் சரின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த கருத்தை வந்து சஹாபாக்கள் துவங்கி இமாம்கள் துவங்கி எல்லாரும் தவறாக சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சரியாக காமிச்சு கொடுத்து எந்த சஹாபாக்களை சரியாக பின்பற்றலை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய பாரதூரமான கருத்தை வந்து விதைக்கிறாங்க இந்த இவங்க வைக்கக்கூடிய வாதத்தின் மூலமாக. அப்போ அன்பார்ந்தவர்களே, இஜ்மாவினுடைய முதலாவது அம்சம் என்ன, அது வந்து இக்காலத்துக்கும் மாறாத இஜ்மா, மாறாத அமல்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமல்களில் வந்து எப்படி வந்து ரசூலுல்லாஹ் வந்து காமிச்சு கொடுத்தாங்களோ, சஹாபாக்களை எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி பின்பற்றி வந்தாங்களோ அந்தந்த விஷயங்கள் அப்படித்தான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு மாற்றம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இது வந்து முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எனவே வந்து இஜ்மா என்பது சஹாபாக்கள் யாரும் புதுசாக வந்து உட்காந்து ஏற்படுத்தலை. அதே போல் வந்து சஹாபாக்களில் வந்து என்ன செய்யலை, சஹாபாக்கள் அப்படி மாற்றமாக சொல்லியிருந்தாங்கன்னா சஹாபாக்கள் தடுத்திருப்பாங்க. அப்படி தடுக்காத பொழுது எல்லா சஹாபாக்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது பின் வந்த இமாம்கள் அப்படியே இருக்கும் பொழுது அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் அதே கருத்தில் இருந்தாங்க. எனவே தான் பின் வந்த இமாம்கள் எல்லாம் அதே கருத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி நம்ம இலகுவாக நம்ம புரிந்து கொள்கிறோம். எனவே வந்து அன்பார்ந்தவர்களே, அப்போ வந்து இஜ்மா என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இஜ்மாவினுடைய முதலாவது அம்சத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து இன்னொரு இஜ்மா இருக்குது. அந்த இஜ்மா பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம். அதில் என்னென்ன விஷயங்களை அவங்க தப்பும் தவறமாக சொல்லியிருக்கிறாங்க என்கிற விஷயத்தை தெளிவாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து செயல்படுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.